அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான கன்னி ராசியில் புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. கன்னி மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய சேர்க்கை புதன் ஆதித்ய யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த யோகம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளையும் மேன்மைகளையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், சுறுசுறுப்பான நபர்கள், எப்பொழுதுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க, திறமைசாலிகள், நிர்வாகத்திறன் படைத்தவர்கள் அப்படின்னே சொல்லாங்க. எல்லா விஷயத்தையும் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்படுத்தக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக பட்டுச்சு, இது சரி அப்படின்னு பட்டால் மட்டும்தான் அந்த வேலையை செய்வாங்க. மற்றவங்களுடைய தூண்டுதல் பேர்லையோ மற்றவங்களுடைய ஃபோர்ஸ் பண்ணுறதுனாலையோ எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. தனக்கு கரெக்டுன்னு படுறதை மட்டும் செய்யக்கூடிய நபர்கள். கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்க அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயமும் எதிர்மறையாக நடக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க. நான் ஒரு விஷயத்தை எனக்கு வரக்கூடியது இதுதான் ரிசல்ட் அப்படின்னு நினச்சி பண்ணுறேன், ஆனால் அது அப்படியே டோட்டலாக வேறு ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி ஒரு நிலைகள் இருக்குது. ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைகள்? எல்லாத்தையும் யோசித்து நிதானமாக பொறுமையோடும் செயல்படுத்துகிறாங்க, ஆனால் அது எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. சரியான விதத்தில் என்னால் செயல்பட முடியல. முன்ன இருந்த மாதிரி ஆக்டிவாக என்னால் இருக்க முடியலைங்க. எந்த விஷயத்தை பண்ணாலும் ஒரு பயம் இருக்குது. இது மறுபடியும் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா என்னால் அதுலேருந்து மீண்டே வர முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யோசனைகள் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகுதுங்க. எல்லாம் பிளான் பண்ணி இந்த மடிதான் ரிசல்ட் வரும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒன்றையும் பார்த்து செய்கிறேங்க. ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. நான் எதிர்பார்க்காத நிகழ்வுகள் தான் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்கு. எப்படியாவது இதை சரி பண்ணணும், வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் இதிலேருந்து மீண்டு வெளியே வரணும்னு யோசித்து நான் அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு யோசிக்காமல் அப்படியே அதே இடத்துல நின்றுட்டுருக்கேன். இந்த நிலைகள் எனக்கு எப்போ தான் மாறுங்க? நான் ஆரம்பித்த விஷயங்கள்லாம் எனக்கு சரியாக நடக்காதா? ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேங்க, அந்த வேலையில் எனக்கு வரக்கூடிய வருமானங்கள் அப்படிங்கிறது போதுமான அளவு இல்லை. ஏன்னா அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை விட எனக்கு சேலரி அதிகமாக கிடைக்குங்க. அதே இடத்துல எனக்கு ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும், என்னுடைய பதவி உயர்வு அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஆனால் இருக்கிற இடத்துலேருந்து போகிறதுக்கு இருக்கிற வேலையும் தொலைச்சிருவோமோ, அந்த வேலைக்கு போயிட்டு இந்த வேலையை விட்டுட்டு போனதுனால இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற பயத்தினால என்னால் எதுவும் செய்ய முடியல. ஆனால் இந்த விஷயத்தை விட்டு மாற்றணும் அப்படின்னு சொன்னால், ஆனால் இன்றைக்கி இருக்கிற லெவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்னு தெரிஞ்சு என்னால் செயல்படுத்த முடியல. அதுக்குண்டான காலகட்டங்கள் தான் இந்த புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்கிறது. நிர்வாகத்திறமையும் புத்திசாலித்தனமும் ஒன்று சேர இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொறுப்புகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குங்க. புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட புது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு உண்டான யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்குங்க. தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்வம் இருக்குங்க. ஆனால் என்ன தொழில் பண்ணுறது அப்படிங்கிறது கூட கரெக்டாக பிளான் பண்ணி வச்சிட்டேன். ஆனால் அது எப்போ பண்ணுறதுன்னு தெரியலைங்க. ஏன்னா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒரு விதத்தில் தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. சரியான முடிவாக நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் கரெக்டாக இருக்குதா, இல்லை இது கரெக்டாக முயற்சி பண்ணலாமா அப்படின்னு நினச்சி ஆரம்பிக்கலாம்னு நினச்சா ஏதோ ஒரு விதத்தில் பிரேக் ஆகிட்டே இருக்குங்க. ஆரம்பிக்கவே முடியாமல் இருக்குது. எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுட்டேன், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸில் பெருசாக ப்ராஃபிட் எதுவும் இல்லை வேறு பிஸ்னஸ்க்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நிறைய யோசனைகள் வந்துகிட்டே இருக்குது. அதை எதுவும் சரிப்படுத்த முடியல, சரியாக ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு யோசிச்சுட்ருக்கிறவங்களுக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸில் கண்டிப்பாக ஒரு நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. புதுசாக சில பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில சூழல் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நடக்குங்க. திருமணம் சார்ந்த சில முடிவுகள் அப்படிங்கிறது நல்ல சாதகமான நிலையை ஏற்படுத்துங்க. ரொம்ப நாளாக மேரேஜ் சரியாக செட் ஆகலன்னு சொல்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட மேரேஜ் பண்ணுறதுக்கான சாதகமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருக்கிறோம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குங்க. ஒரு விதத்தில்
2 பேரும் பிரியக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுருச்சு. யாரோ ஒருத்தரோட சில பேரோட பேச்சுக்களை கேட்டு இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே சில குழப்பங்கள் வந்துருச்சு. இதனால் 2 பேரும் பிரிந்து வாழக்கூடிய நிலை. நிறைய பேர் டிவோர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணியாச்சுங்க. லவ் பண்ணிகிட்டு இருந்தவங்க கூட திடீர்னு சாதாரண சண்டைனால இன்றைக்கி 2 பேர் பிரிந்து வாழ்கிறாங்க. ஒரு லைஃப்பை விட்டுட்டு இன்னொரு லைஃபுக்கு போனவங்க, அதாவது நான் எதிர்பார்த்தபடி இருக்கணும், அதுவுமே எனக்கு சரியான விதத்தில் அமையலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு சாதகமான நிலை ஏற்படுங்க. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படிங்கிறது அகலம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க. தேவையில்லாத நபர்களுடைய பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறத தவிர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அவங்களுடைய பேச்சுக்களை விட்டு விலகி உங்களுடைய வாழ்க்கையில் சில முன்னேற்ற பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. நிறைய நிகழ்வுகள் அதாவது டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுங்க, என்னோடய லைஃப் இந்த மாதிரி ஆகும் நான் நினைக்கல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்ல ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. புதிய வீடு வாங்குவதற்கான யோகமோ அல்லது வீடு கட்டுறதுக்கான யோகமோ வீடு மாற்றுவதற்குண்டான யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. புதிய வண்டி வாகனங்களுக்கு உண்டான வாய்ப்புகள், அதே நேரத்தில் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான சில முயற்சிகள்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஆரோக்கிய ரீதியாக இதுவரை இருந்து வந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறதாகவும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. இது வரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம், அந்த ட்ரீட்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கூட இருக்குங்க. அதே நேரத்தில் சில ஆங்கிலம் சம்மந்தப்பட்ட மருத்துவ முறைகள் எடுத்துகிட்டு இருந்தோம், இப்போ நேச்சுரல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறோங்க. இதுக்கு சாதகமான நிலைகள் இருக்குமானா கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் மருத்துவ மாற்றத்துக்கு உண்டான முயற்சிகள்லாம் இந்த நேரத்தில் இருக்கும். தேவையற்ற வீண் விரயங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு போகுங்க. மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. கல்வியில் நல்ல முன்னேற்றம் சம்மந்தப்பட்ட யோக காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப கல்வி முடிச்சுட்டு கல்லூரி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறதும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், காலேஜில் அட்மிஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுலாம் ஏற்படுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட சில செலவினங்கள் அப்படிங்கிறது குறையும். அதே நேரத்தில் கல்வியில் ஒரு நல்ல மார்க்ஸ் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் இந்த நேரத்தில் கிடைக்கும். படித்து முடித்தவங்க அடுத்தது ஜாப் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறதுலாம் கட்டாயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அதே நேரத்துக்கு கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள், யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் இன்றைக்கி அந்த உதவியில் அந்த பணத்துக்கு உண்டான தொகையெல்லாம் நான் தான் கட்டிகிட்ருக்கிறேன், அதுக்கு உண்டான வட்டி நான் தான் கட்டிகிட்ருக்கிறேன், யாருக்கும் உதவி செய்கிறது இவ்வளோ பெரிய தவறா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உதவி செய்கிறது தவறு இல்லைங்க. கரெக்டான நபர்களுக்கு உதவி செய்கிறது தான் முறை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. நிறைய விஷயங்கள் கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்க போது. நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, அதாவது பொருள் வரவு, தன வரவு, ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டிங்கன்னா கூட அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. பணம் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள், நிதி தேவைகள் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் பூர்த்தி ஆகுங்க. உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானத்தில் நடக்கக்கூடிய இந்த சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை காலகட்டங்களில் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. திசாபுத்தி என்னங்க, இப்போ கிரகங்களுடைய அடைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.